என்ன ப்ரோ, சோகமாக இருக்கீங்களா? எதுக்கு சோகமாக இருக்கீங்க? உங்ககிட்ட பேசினாங்க, இப்போ பேசாமல் போயிட்டாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் இப்போ வந்து ரொம்ப சோகமாக இருக்கீங்களா? அவங்க உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து நல்லா பேசுவாங்க. அதே இப்போ நீங்கள் வேணான்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன நம்ம சின்னதாக ஒரு பேசுவோம், அதை அவங்க சண்டை போடுற மாரி பேசி அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களை ஹர்ட் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்கள் தான் உங்களை காயப்படுத்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்து அவங்க விட்டு போகிறேன்னு சொன்னால் விட்டுருங்க. நீங்கள் அவங்கள வந்து போயிட்டு என்கிட்ட ஏன் பேச மாட்டேன் அப்படிலாம் கேட்காதீங்க. போகிறவங்கள போக விட்டுருங்க. நீங்களும் அதை விட்டு வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு தான் அந்த டைமில் கஷ்டமாக இருக்கும், ஹர்ட் ஆகும், வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அவங்கள விட்டு வந்துடுங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்கள் ஃபேமிலி இருக்குது, அவங்கள வந்து பாருங்கள். நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க. லைஃப் அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க. ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கும். அவ்வளோ நாள் நம்மக்கிட்ட பேசினவங்க இப்போ சடனாக பேசாமல் இருந்தால் எவ்வளோ வலிக்குன்னு தெரியும். எனக்கும் அதுமாரி நடந்திருக்கு. ஸோ இருந்தாலும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் மறந்துட்டு உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. எல்லாமே மாறும் ப்ரோ. நீங்கள் இதோட அவங்கள வந்து அவங்க நினைப்பே உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீங்கள் அவங்கள நினச்சினா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் ப்ரோ.